அன்பான சகோதரர்களே, இன்றைய நாள் பாடம் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கின்ற ஹதீஸு ஜிப்ரீல் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அழகான சிறப்பான ஒரு ஹதீஸ். இஸ்லாத்துடைய, ஈமானுடைய, இஹ்சானுடைய அடிப்படையான ஒரு விஷயமாக இந்த ஹதீஸ் அமைந்திருக்கிறது. இமாம் முஸ்லிம், இமாம் அபு தாவூத், இமாம் இப்னு மாஜா, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா போன்றவர்கள் இந்த ஹதீஸை அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். இந்த ஹதீஸுக்கு ஹதீஸு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஹதீஸ், அவர்கள் சம்பந்தப்பட்ட ரிவாயத் என்ற பிரபலமான ஒரு ஹதீஸ். ஒரு மாணவர் இல்மை தேட ஆரம்பிக்கிறதுலேருந்து மிக உயர்ந்த தரஜாவை அடைகின்ற வரையில் அவருக்கு தேவையான அடிப்படையான வழிகாட்டல்களை இந்த ஹதீஸ் உள்ளடக்கி இருக்கிறது. ஹதீஸ் என்ன சொல்கிறது? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், பைனமா நஹ்னு இன்த ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாத யௌம். ஒரு நாள் நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்று சேர்ந்து இருந்தோம். அப்பொழுது இஸ் தலஅ அலைனா ரஜுலுன் ஷதீது பயாதி தியாபி ஷதீது சவாதி ஷஅர். திடீர் என்று ஒரு மனிதர் எங்களிடம் தோன்றினார். திடீரென்று ஒரு மனிதர் அந்த இடத்துக்கு வந்தார். எப்படிப்பட்டவர்? ஷதீது பயாதி தியாப், அவருடைய ஆடை மிகவும் வெண்ணிறமாக இருந்தது. ஷதீது சவாதி ஷஅர், அவருடைய தலைமுடி மிகவும் கருப்பானதாக இருந்தது. லா யுரா அலைஹி அஸரு ஸஃபர், அவர் பயணம் வந்த எந்த அடையாளமும் அவர் மீது தெரியவில்லை. பயணம் போயிருந்தால் ஆடைகளில், உடுப்பில், முகத்தில் சோர்வு அல்லது அழுக்கு ஊத்தை இருக்கும். அந்த எந்த அடையாளமும் தெரியவில்லை. வலா யஅரிஃபுஹு மின்னா அஹதுன், எங்களில் யாருமே அவரை அறிந்தவர்களாகவும் இருக்கவில்லை. எங்களில் யாருக்கும் அவரை தெரியாது. யாரு என்று அறியப்படாத ஒரு மனிதர். ஹத்தா ஜலஸ இலன் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வந்த மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்ப அருகாமையில், ரொம்ப கிட்டுமையாக வந்து அமர்ந்து கொண்டார். அன்பான சகோதரர்களே, இந்த ஹதீஸில் வந்தவருடைய உடுப்பு, வந்தவருடைய தலை, அவருடைய தோற்றம் சொல்லப்பட்டிருக்குது. எப்பொழுதும் ஆடைகளில் சிறந்த ஆடை, வெண்ணிறமான ஆடை ஹதீஸில் வந்திருக்குது. ஹைரு தியாபிக்கும் அல் பியம், உங்களுடைய ஆடைகளில் சிறந்தது வெண்ணிறமான ஆடை, அதை உடுத்துக்கொள்ளுங்கள், அதிலே மௌத்தானவர்களை கஃன் செய்து கொள்ளுங்கள் என்று ரிவாயத் வந்திருக்குது. இப்போ கஃன் செய்கிறதுக்கும் உடுக்கிறதுக்கும் ஆக பொருத்தமான சிறப்பான உடுப்பு வெண்ணிறமான உடுப்பு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பிய உடுப்பு. தலைமுடி கடினமான கருப்பாக இருந்திருக்கிறதே என்றால் இல்மை தேடுவதற்கு வாலிபம் ரொம்ப பொருத்தம் என்ற ஒரு இஷாரா, ஒரு சிக்னல் இங்கே இருக்குது. வாலிபத்தில் இல்மை தேட ஆரம்பிக்க வேண்டும், குறிப்பாக வாலிபர்கள். அது இல்ம் உள்ளத்தில் ஆழமாக பதிவதற்கு ஒரு காரணமாக இருக்கும் என்பதாக உலமாக்கள் சொல்லியிருக்கிறான். ஆனால் சஹாபாக்கள் அதிகமானவங்க முது வயதில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு முதுமையான பிறகு குர்ஆனை பாடமாக்கி இருக்கிறான், முதுமையான பிறகு ஹதீஸுகளை பாடமாக்கி அறிவிச்சிருக்கிறான். அது ஒரு சிறப்பு. ஆனால் வாலிபர்கள் தங்களுடைய வாலிபத்தை வீணாக்க கூடாது என்பது இங்கே சொல்லப்பட்டிருக்குது. லா யுரா அலைஹி அஸரு ஸஃபர், இல்மை தேடக்கூடிய காலத்தில், இல்முடைய மஜ்லிஸுகளுக்கு நாங்கள் வரக்கூடிய நேரத்தில், பள்ளிவாசலோ அல்லது ஏனைய இல்முடைய சபைகளோ அல்லாஹ்வுடைய தீனுடைய விஷயங்கள் முதாக்கராக்கள் நடக்கக்கூடிய இடங்களுக்கு வரக்கூடிய நேரத்தில் ரொம்ப தூய்மையாக வருவது அது இல்முக்குரிய கண்ணியமாக, அல்லாஹ்வுடைய இல்மை நாங்கள் நேசிப்பதற்குரிய அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கு. அதனாக க்ளீனாக, அழகாக, மனம் பூசி வருவது சிறப்பாக இருக்குது, சுன்னத்தான வழிமுறையாகவும் இருக்குது. அப்போ பயணம் வந்த எந்த அடையாளமும் அவரில் தெரியாத அளவுக்கு அவர் தூய்மையான ஒரு மனிதராக இருந்திருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்தில் அவர் இருந்த விதம் இந்த ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. எப்படி என்றால், ஃபஅஸ்னத ருக்பதைஹி இலா ருக்பதைஹி, தன்னுடைய இரண்டு முழங்கால்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முழங்கால்களோடு சேர்த்து வைத்துக் கொண்டார். அப்ப அவர் எப்படி உட்கார்ந்து இருக்க வேண்டும்? அத்தஹியாத்தில் உட்கார்ந்ததை போல உட்கார்ந்து இருக்க வேண்டும். முதலாவது அத்தஹியாத்தில் நாங்கள் இருப்போம், இஃப்திராஷுடைய இருப்போ, அல்லது ரெண்டாவது அத்தஹியாத்தில் தவறுக்கூடிய இருப்போ, அத்தஹியாத்தில் உட்கார்றது போல உட்கார்ந்து இருக்கிறார்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி உட்கார்ந்து இருக்கிறாங்க அந்த இடத்துல? அவர்களும் அதே ஸ்டைலில் உட்கார்ந்து இருந்தால்தான் அவருடைய 2 முழங்கால்கள், இந்த நீ 2 முழங்கால்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முழங்காலோடு டச் பண்ணி சேர்த்து வைக்கிற அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறாங்க. அவரும் வந்து உட்கார்ந்து இருக்கிறார். அல்லாஹு அக்பர். வந்தவர் சபையில் தூரத்தில் உட்கார்ந்து கொள்ளாமல் இல்மை தேடுவதற்குரிய அடையாளம் நெருக்கமாக அமர்ந்து கொள்வது. அல்லாஹ் எங்களுக்கு அந்த பாக்கியத்தை நசீபாக்குவானா. எங்களுக்கு ஒரு விஷயத்தில் ஆசை ஆர்வம் இருந்தால் பொதுவாக தங்கடங்கள் இல்லாத நேரத்தில், சோர்வு தங்கடங்கள் இல்லாத நேரத்தில் பெரும்பாலும் சபைகள் ஆக கிட்டையாக வந்து அமர்ந்து கொள்வது சிறப்பானது என்பதற்கு இந்த ஹதீஸை ஆதாரமாக சொல்லியிருக்கிறார். அவர் மிகவும் நெருக்கமாக வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முழங்கால்களோடு தன்னுடைய முழங்காலை சேர்த்து ஒட்டி வைத்துக் கொண்டார். வவதஅ கஃபைஹி அலா ஃபഖிதைஹி, தன்னுடைய 2 கைகளையும் தன்னுடைய தொடையின் மீது வைத்துக் கொண்டார். தன்னுடைய 2 கைகளையும் அத்தஹியாத்தில் உட்கார்ந்து நாங்கள் கையை வைக்கிற மாதிரி கையையும் வைத்துக் கொண்டார். அவ்வளவு பணிவாக அந்த சபையில் உட்கார்ந்து இருக்கிறார். அல்லாஹு அக்பர். வகால, வந்தவர் இப்போ பேச ஆரம்பித்தார். வந்தவர் யாருன்னு எங்கள் யாருக்கும் தெரியாது. யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இப்படியாக அழைத்தார். உண்மையிலே வந்தவர் பின்னால ஹதீஸ்ல வரும், அவர் மனிதர் அல்ல, மலக்கு. மலக்குலையும் மலக்குமார்களுடைய தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மனித உருவத்தில் வந்தார்கள். யாருடைய உருவத்திலே சில ரிவாயத்துகளில் வந்திருக்கிறது, அது திஹ்யா அல் கல்பி ரலியல்லாஹு அன்ஹு, ஒரு நபி தோழர். அவருடைய உருவத்தில் தான் பெரும்பாலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள். ஏனென்றால் அவர் ரொம்ப அழகான ஒரு மனிதர். திஹ்யத்துல் கல்பி வெளிநாட்டு அரசர்களுக்கு ஒரு எம்பசிடராக, ஒரு தூதுவராக அனுப்புவதாக இருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திஹ்யத்துல் கல்பி அனுப்புவார்கள். அவர் ரொம்ப அழகான ஒரு மனிதர். ஆனால் இந்த நேரம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்திருந்தது எங்கள் யாருக்கும் அவர் தெரியாத ஒரு உருவத்தில், ஒரு வித்தியாசமான ஒரு பிரயாணியை போல வந்திருந்தார். அப்போ இந்த நேரம் வந்த உருவம் அது வித்தியாசமான ஒரு உருவம். வந்து கேள்வியை கேட்கிற நேரத்தில் யா முஹம்மத் என்று கேட்டார். யா ரசூல் அல்லாஹ், அல்லாஹுடைய ரசூலே. இதுதான் அழகான விதம். யா நபி அல்லாஹ், அல்லாஹுடைய நபியே. ஆனால் இப்படி கேட்டதற்குரிய ஒரு காரணத்தை உலமாக்கள் சொல்லியிருக்கிறாங்க. சஹாபாக்களுக்கு அப்பதான் இவர் ஒரு நாட்டுப்புறத்திலிருந்து ஒன்றுமே தெரியாமல் வந்து கேட்குற ஒரு ஆளை போல ஒரு சந்தேகத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறார். அப்போ தான் இவங்க எல்லாரும் பார்ப்பாங்க, யார் இது நபி அவங்களோட எப்படி பேசுகிறாரு. யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு முதலாவது கேள்வி, அஹ்பிர்னி அனில் இஸ்லாம், இஸ்லாம் என்றால் என்ன என்று எனக்கு சொல்லித்தாங்க என்று கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னார்கள். அல் இஸ்லாமு அன் தஷ்ஹத அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் வ துகீமஸ் ஸலாஹ் வ துஅதியஸ் ஸகாஹ் வ தஸூம ரமதான் வ தஹுஜ்ஜல் பைத இன் இஸ்ததஅத இலைஹி சபீலா. இந்த 5 விஷயங்களையும் சொன்னார்கள். 6 விஷயங்கள் சுமாராக. இஸ்லாம் என்பது லா இலாஹ இல்லல்லாஹ், 2வது முஹம்மது ரசூலுல்லாஹ், ரெண்டையும் சேர்த்து 1 என்று வைத்துக் கொண்டால் 5 விஷயங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று நீங்கள் சாட்சி சொல்வது, உள்ளத்தால ஈமான் கொண்டு வாயால சாட்சி சொல்வது. 2வது தொழுகையை நிலைநாட்டுவது. 3வது கடமையான ஜகாத்தை நிறைவேற்றுவது. 4வது ரமதான் மாதம் நோன்பு பிடிப்பது. 5வது உங்களால் முடிந்தால், பண வசதி வாகன வசதி இருந்தால், உடல் பலம் பண வசதி இருந்தால் அல்லாஹ்வுடைய வீட்டை ஹஜ்ஜு செய்வது. இந்த 5ம் இஸ்லாம் என்றார்கள். அந்த மனிதர் அடுத்த கேள்வி கேட்டார். கால, ஒரு வார்த்தை சொன்னார், சதக்த, நீங்கள் உண்மை சொல்லிவிட்டீர்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஃபஅஜிப்னா லஹு யஸ்அலுஹு வ யுஸத்திகுஹு, எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏனென்றால் அவரே கேள்வி கேட்டுவிட்டு அவரே சொல்றார், நீங்க சரியாக பதில் சொன்னீர்கள். ஏற்கனவே யா முஹம்மத் என்று அழைத்தார். அப்ப யா முஹம்மத் என்றா நாட்டுப்புறத்தால கொஞ்சம் ஒழுக்கம் தெரியாதவரை போல இருக்குதே என்று யோசிச்சாங்க. ஆனா கேள்வியை கேட்ட பிறகு சதகத்தை, நீங்கள் உண்மை சொல்லிவிட்டீர்கள் என்று இவர் சொன்னது எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. கேள்வி கேட்கிறவர் தெரிஞ்சு கொண்டு கேட்க மாட்டார், தெரியாமத்தான் கேள்வி கேட்பார். ஆனால் சிலர் நாம் கேட்கிற கேள்வி அவருக்கு தெரியுமா என்று எங்களை சோதிப்பதற்காகவும்
கேள்வி கேட்கிற ஒரு பழக்கம் இருக்குது, அது ஒழுக்கத்துக்கு மாற்றமானது. கேள்வி கேட்பதனுடைய இன்னும் ஒரு நோக்கம் இருக்கிறது, தனக்கு தேவையில்லை, ஆனால் சபையில் இருக்கிறவர்களுக்கு கட்டாயம் தேவை என்ற நோக்கத்தில் கேள்வி கேட்பது. அந்த கேள்வி ரொம்ப பொருத்தமானது, சிறப்பானது. அதைத்தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள். தெரியாம கேட்கல, சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக கேள்வி கேட்டார். அவர் சொன்னார், நீங்கள் சரியாக சொன்னீர்கள், நாங்கள் ஆச்சரியப்பட்டோம். கால, இரண்டாவது கேள்வி கேட்டார். ஃபஅக்பிர்னி அனில் ஈமான், யா ரசூலல்லாஹ், ஈமான் என்றால் என்னவென்று எனக்கு சொல்லித் தாருங்கள். கால, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன் துமின பில்லாஹி, அல்லாஹ்வை ஈமான் கொள்வது, அல்லாஹ்வுடைய முழு சிஃபத், எல்லா விதமான கமாலியத்தான பூர்த்தியான சிஃபத்தையும் உடைய, எந்த விதமான குறைகளுமற்ற வணங்க தகுதியான ஏக இறைவன் அல்லாஹ் என்பதை ஈமான் கொள்வது. அன் துமின பில்லாஹ், அல்லாஹ்வை நம்புவது. இரண்டாவது வமலாயிகதிஹி, அல்லாஹ்வுடைய மலக்குகளை நம்புவது. மூன்றாவது சொன்னார்கள் வகுதுபிஹி, அல்லாஹ் இறக்கி வைத்த எல்லா வேதங்கள், தௌராத், இன்ஜீல், ஜபூர், குர்ஆன், எல்லா வேதங்களையும் நம்புவது. வகுதுபி வருசுலி, அல்லாஹ் அனுப்பி வைத்த அத்தனை ரசூல்மார்கள், நபிமார்களையும் நம்புவது. வல் யௌமில் ஆஹிரி, மறுமை நாளை நம்புவது. வதுமின பில் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி, அல்லாஹ்வுடைய முன்னடப்பு, அல்லாஹ்வுடைய கதா கத்ர், அல்லாஹ்வுடைய டெஸ்டினி, அல்லாஹ்வுடைய தலைவிதி, இதை அது நலவாக இருந்தாலும் கெடுதியாக இருந்தாலும் நம்பிக்கொள்வது என்று பதில் சொன்னார்கள். இரண்டாவது கேள்விக்கு பதில் வந்து விட்டது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, இந்த வார்த்தைக்கும் அவர் சதகத்தை, உண்மை சொல்லிவிட்டீர் என்றார். மூன்றாவது கேள்வி இருக்குது. அதுக்கு முன்னால முதலாவது கேள்வி இஸ்லாத்தை பற்றியது, இரண்டாவது கேள்வி ஈமானை பற்றியது, மூன்றாவது கேள்வி இதை விட விசேஷமான ஒரு கேள்வி இருக்குது. அன்பான சகோதரர்களே, ஹஜ்ஜுடைய காலத்தில் இருக்கிறோம். ஹஜ்ஜில் யாருக்கெல்லாம் வாய்ப்பு வசதி இருக்கிறதோ, வாலிபர்கள், வயோதிபர்கள், ஏழுமானவங்க உறுதியாக நியத்து வச்சிட வேணும், நான் பல முறை அல்லாஹுடைய வீட்டுக்கு ஹஜ்ஜிக்காக புறப்படுவேன், இன்ஷா அல்லாஹ், கடமையான ஹஜ்ஜை நான் தாமதப்படுத்த மாட்டேன். ஒரு வாலிபர் ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னால் சந்தித்து கேட்கிறார், என்னிடம் பணம் இருக்குது, ஒரு வாகனம் வாங்க ஆசையாக இருக்குது, நான் வாகனம் வாங்குறதுக்குரிய பணத்தை சேகரிச்சிருக்கிறேன், திருமணம் முடிக்கல இன்னும், ஆனால் ஹஜ்ஜுடைய காலம் வருது, இது வாகனம் வாங்குறதா அல்லது ஹஜ்ஜு செய்வதா, வயசு இருக்குது, இன்னும் கல்யாணம் முடிக்கலை, 23-24 இயர்ஸ், அப்போ நான் ஹஜ்ஜு செய்வதா வாகனம் வாங்குறதா? நீங்கள் ஹஜ்ஜுக்கு போனீங்கண்டா, அல்லாஹ்விடத்தில் கேட்டீங்கண்டா, அந்த பாக்கியமும் உங்களுக்கு கிடச்சிட்டு, உங்களோட கடமையும் நிறைவேறிட்டுது. அல்லாஹ்வை தேடி போன மனிதர் அல்லாஹ் உங்களை ஏழையாக ஆக்குவானா? நீங்கள் வாங்க தூங்கின வாகனம் என்ன, அல்லாஹ் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க போகிற வாய்ப்பு வசதிகள், அதுக்கு மேலால் நீங்கள் வாங்கலாமே. சொன்னதோடே உடனடியாக தயாரானார், ஹஜ்ஜுக்கு போகிறார் இன்ஷா அல்லாஹ். அன்பான சகோதரர்களே, சில நேரம் ஷைத்தான் எங்களுக்கு போடுவான், ஹஜ்ஜி காலம் இருக்குது, புறைக்கு செஞ்சு கொள்வோம், வாய்ப்பு இருக்குது, வசதி இருக்குது, வெளிநாடுகளில் போகிறாங்க, உழைக்கிறாங்க, ஹஜ்ஜி புறைக்கு செய்வோம், நான் வயசு வந்ததுக்கு பிறகு மனைவியையும் கூட்டிக் கொண்டு போவோம், குழந்தை பிறந்ததுக்கு பிறகு பிள்ளையும் கூட்டிக் கொண்டு போவோம். இப்படி நினைத்து நினைத்து எத்தனையோ பணக்காரர்கள் ஹஜ் இல்லாமல் வஃபாத் ஆகிட்டாங்க. அல்லாஹ் எங்களை மன்னிப்பானாக. ஒரு முஃமினுடைய உள்ளம் அல்லாஹ்வுடைய வீட்டை சந்திக்கிறதுக்கு ஆசையோடு இருக்க வேண்டும். இதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹஜ் உம்ராவை அடுத்து அடுத்து மாறி மாறி செய்து கொண்டே இருங்கள், உங்களுடைய பாவங்களை அது அழித்து ஒழித்து விடும். இரும்பு நெருப்பில் காற்ற நேரத்தில் அந்த கரைகளை எல்லாம் நெருப்பு கலட்டுவது போல ஹஜ் உம்ரா தாபிஉ பைனல் ஹஜ் வல் உம்ரா, அடிக்கடி செய்வதே, சும்மா இல்லையே, காசை கொடுத்து தியாகம் செஞ்சு தான் போகணும். அதனால் சதகா அது வேற, தர்மங்கள் அது வேற. அதுக்காக ஹஜ் உம்ராவிலிருந்து நாங்கள் பின்னாக கூடாது. ஹஜ் உம்ரா செய்கிறத விட அவருக்கு கொடுங்க, இவருக்கு கொடுங்க, நல்ல விஷயம். ஹஜ்ஜிக்கு போகிறவங்க தான் கொடையும் கொடுக்குறான், அடிக்கடி உம்ராவுக்கு போகிறவங்க தான் கூடுதலான தர்மமும் செய்கிறான். நீங்கள் உம்ராவுக்கு போக தேவையில்ல, அதை இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க என்று மனிதர்கள் அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு போகிறதுக்கு தடையாக நாங்கள் ஒரு நாளும் இருந்துடக்கூடாது. சிலர் அதை தடை செய்கிறாங்க, நீங்கள் போகிறத விட அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம். போகிறவங்க தான் அப்படி இப்படி எல்லாம் தர்மங்களும் கூடுதலாக செய்கிறாங்க. அன்பான சகோதரர்களே, ஹஜ்ஜுடைய காலம் நியத்து வைக்கணும். குடும்பத்தில் சிலர் மறதியாக இருப்பாங்க, அப்போ அந்த பிள்ளைகளுக்கு சொல்லணும், ஹஜ்ஜிக்கு போகிறதும்
எந்த பணம் உங்களோட கையில் இருக்குது, சேவ் பண்ணி வச்சிருக்கிறீங்க, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ஹஜ்ஜிக்கு போயிட்டு வாங்க, அது கடமை உங்களுக்கு ஃபர்தாகிட்டது. மௌத்து ஹயாத் எப்பன்னு தெரியாது. அப்போ வாலிபர்கள் ஹஜ்ஜி போகிறது ரொம்ப குறைவு. ஆனால் அவங்கள்ட்ட வாய்ப்பு வசதி இருக்கிற வாலிபர்கள் நிறைய இருக்கிறாங்க. நினைக்கிறாங்க ஒரு வயசு கொஞ்சம் போகட்டும், கல்யாணம் முடிச்சதுக்கு ஒரு மனைவியை கூட்டிக் கொண்டு போகும், இப்படியாக நினச்சி அப்படியே தாமதமாகி சில நேரம் கையில் இருக்கிற செல்வம் இல்லாமல் போகும். ஆனால் கடமையாகவே இருக்கும். செல்வம் வந்துட்டா கடமையாக இருக்கும். எனவே சகோதரர்களே, இந்த விஷயத்தில் நாங்கள் கவனமாக இருக்க வேணும். ரெண்டாவது விஷயத்தில் சொல்லப்பட்ட அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்ளுங்க, மலக்குகளை கொண்டு ஈமான் கொள்ளுங்க. யார் மலக்குகள்? அல்லாஹு தாலா மலக்குகளை ஒளிமயமான உருவத்தில் படைச்சிருக்கிறான். அவங்க லைட்டை போல, எங்களை மாதிரி தொட்டு உணரக்கூடிய இந்த சொலிடான உடம்பில் அவங்களுக்கு, அவங்க லைட், அவங்கள அல்லாஹ் நூறு வெளிச்சத்தால் படைச்சிருக்கிறான். அவர்களுக்கு மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டதை போல ஆசாபாசங்கள் எந்த மலக்குக்கும் அல்லாஹ் கொடுக்கல. அதனால் அவங்கள அல்லாஹ் மனிதர்களை போல அவங்கள இபாதத் செய்வதை கொண்டு சிரமப்படுத்தல. அவங்க சிரமம் இல்லாமல், நாங்கள் மூச்சுடுவது எப்படியோ, நாங்கள் பிரீத், நாங்கள் என்ன மூச்சு விட்டு கொண்டு இருக்கிறோம். நாங்கள் மூச்சு விடக்கூடியது எங்களுக்கு ஒரு கஷ்டமான விஷயம் அல்ல. எங்களை அறியாமலே தூக்கத்திலே நாங்கள் அந்த விஷயத்தை செய்து கொண்டு இருக்கிறோம். இதை போல தான் மலக்குகள் தஸ்பீஹ், தஹ்மீத், தக்பீர், அல்லாஹ்வை திக்ர் செய்கிறது, அல்லாஹ்வை தொழுவது அவங்களுக்கு எந்த சிரமமும் இல்லை. சில மலக்குகள் படைக்கப்பட்ட காலத்திலிருந்து கியாமம் வரை சுஜூதில் இருந்து கொண்டே இருப்பாங்க. அவங்களுக்கு தலை வலிக்காது, உடம்புல சோர்வு இருக்காது. அது அவங்களுக்கு அல்லாஹ் அப்படியே ஆக்கி வச்சிருக்கிறான். அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதுங்கிறது அவங்களுக்கு முடியாத விஷயம். அல்லாஹ் அவங்களை அப்படியே படைச்சிருக்கிறார். ஒரு ஆச்சரியமான படைப்பு. லா யாசூன் அல்லாஹ் மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன். சில மலக்கருடைய பெயர் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கிறான். ஜிப்ரீல், மீகாயில், இவங்களுடைய பெயர்களை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கிறான். இஸ்ராஃபீல், அஸ்ராயில், இவர்களுடைய பேர் ஹதீஸ்களில், இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய பேரை நாங்கள் ஹதீஸில் அடிக்கடி கேட்குறோமா இல்லையா? இஸ்ராஃபீல் ஹதீஸில் வந்திருக்கிறது. இதல்லாத இன்னும் பல மலக்குகள், ரகீப், அதீத், முன்கர், நக்கீர், இது பேர் அறியப்பட்ட மலக்குகள். அல்லாஹ்வுடைய பல கோடி மலக்குகள் இருக்கிறார்கள். அவர்களுடைய பெயர்கள் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். மலக்குகளை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லக்கூடிய நேரத்தில் உலு அஜ்னிஹத்தின், அவர்களுக்கு சிறகுகள் அல்லாஹ் வச்சிருக்கிறான். மஸ்னா வ சுலாஸ வ ருபா, சில மலக்குகளுக்கு 2 சிறகுகள், சிலருக்கு 4, சிலருக்கு 3 சிறகுகள், 4 சிறகுகள் என்று சிறகுகள் இருக்குது. அது எப்படி பறவையை போலையா அல்லது ஃப்ளைட்டுக்கு இருக்கிறத போலையா, அது எப்படி எங்களுக்கு கற்பனை செய்ய முடியாது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு இறக்கையை விரிச்சாங்கண்டா இந்த பூமி அப்படியே மூடிக்கொள்ளும். 600 இறக்கைகள் அல்லாஹ் அவங்களுக்கு மட்டும் கொடுத்திருக்கிறான். ஒரு இறக்கையை விரிச்சாங்கன்னா இந்த பூமி மூடிக்கொள்ளும். 600 இறக்கைகள் எப்படி இருக்கும் படைப்பு? அல்லாஹ் அக்பர். இதனால தான் பார்க்க இயலாத மலக்குகளை. லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தார ஒரு தூக்கி அந்த டெட் சி, அதுக்கு முன்னால் ஒரு அடி அடித்தாங்க. அது ஒரு சிறகுல சின்னொரு துண்டால. அல்லாஹ் அக்பர். பிரமாண்டமான படைப்புகள் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். மலக்குகள் ஆச்சரியமானவர்கள், அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாதவர்கள், அல்லாஹ்வுடைய கட்டளை செய்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹ்வுடைய வேதங்கள் 4 வேதம் இருக்குது. குர்ஆன் கடைசியாக இறக்கப்பட்ட வேதம். அதற்கு முன்னர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது இன்ஜீல். அதற்கு முன்னர் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஜபூர் கொடுக்கப்பட்டது. அதற்கு முன்னர் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தௌராத் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 4 வேதங்கள். இது அல்லாமல் அல்லாஹு தாலா சுஹுஃபுகள் என்று சொல்லப்படக்கூடிய சில வேத கட்டளைகள், அதுவும் வேதத்தை போல சில கைடன்ஸ் அல்லாஹு தாலா நபிமார்களுக்கு கொடுத்திருக்கிறான். குர்ஆன் சொல்லுது சுஹுஃப் இப்ராஹீம் வ மூசா, மூசாவுக்கு சுஹுஃபா கொடுத்திருக்கிறோம், இப்ராஹீமுக்கு சுஹுஃபா கொடுத்திருக்கிறோம் என்று அல்லாஹு தாலா சொல்லி இருக்கிறான். பல ஷீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா 50 சுஹுஃபுகளை கொடுத்ததாகவும், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 10 சுஹுஃபுகளை கொடுத்ததாகவும், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 30 சுஹுஃபுகளை கொடுத்ததாகவும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 10 சுஹுஃபுகளை கொடுத்ததாகவும் சில ரிவாயத்துகளில் வந்திருக்கிறது. இது வேதத்தை போல சின்ன வழிகாட்டல்கள். இது எல்லாத்தையும் நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். குறிப்பாக 4 வேதங்கள். கடைசி வேதம் அல் குர்ஆன். அதுக்கு முன்னால் இறக்கப்பட்ட எல்லா வேதங்களையும் மக்கள் அதில் பலதை ஒழிச்சு மறைச்சி பலதை இல்லாமலாகி இப்போ கையில் வச்சிருக்கிற பைபிள் அது இறக்கப்பட்ட மொழியிலையும் இல்லை, அது இறக்கப்பட்ட மாதிரியும் இல்லை. 4 வித்தியாசமான பைபிள்களை வச்சு கொண்டிருக்கிறாங்க. அதனுடைய ஆரம்பம் முடிவு எல்லாமே வித்தியாசம். அவர்களுக்கே சந்தேகம், எது பைபிள்னு அவங்களுக்கு உறுதி இல்லை. குர்ஆனை மட்டும் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பாக வச்சிருக்கிறான். வருசுலிஹி, ரசூல்மார்களை ஈமான் கொள்வது வாஜிபாக இருக்கிறது.
அபு உமாமா அல் பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு நபி அவர்களிடத்தில் கேட்டார்கள். அபு உமாமா அல் பாஹிலி அறிவிக்கிறாங்க, அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அவங்க சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நபிமார்களுடைய எண்ணிக்கை என்ன? அந்த நேரத்தில் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக பதிவாகி இருக்கிறது. முஸ்னத் அஹ்மதுடைய ரிவாயத், 1,24,000 நபிமார்கள் அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கிறான். அவர்களில் ரசூல்மார்கள் 315 பேர்கள் ரசூல்மார்களாக இருக்கிறார்கள். நபியுக்கும் ரசூலுக்கும் என்ன வித்தியாசம்? உலமாக்கள் பலவிதமான விளக்கங்களை சொல்லி இருக்கிறாங்க. சுருக்கமாக அதுல ஒரு விளக்கம் என்னவென்றால், நபி என்றால் அல்லாஹு தாலா அவரை ஒரு மார்க்கத்தை கொடுத்து அனுப்பி இருக்கிறான். ஆனால் அதை எல்லா மக்களுக்கும் எத்தி வைக்கிறது அவருடைய பொறுப்பல்ல. ரசூல் என்று சொன்னால் அல்லாஹுடைய தூதை, அல்லாஹுடைய ரிசாலா, அல்லாஹுடைய இந்த மெசேஜை எத்தி வைக்கிறது கடமையாக்கப்பட்ட மனிதர்களுக்கு ரசூல் என்று நாங்கள் சொல்லுவோம். அப்ப பல நபிமார்கள் இருந்திருக்கிறாங்க. ரசூல்மார்கள் 315 பேர். அந்த ரசூல்மார்கள் நபிமார்களை விட ஒரு அந்தஸ்து உயர்ந்தவர்கள் ரசூல்மார்கள். அவர்கள் எல்லாரையும் நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். யூதர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஈமான் கொள்ளுவாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை மறுத்துருவாங்க. கிறிஸ்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பிழையாக ஈமான் கொண்டிருக்கிறாங்க, எங்கட நபியை மறுத்துருவாங்க. நாங்க லா நுஃபர்ரிகு பைன அஹதிம் மிர் ருசுலிஹ், அல்லாஹ்வுடைய ரசூல்மார்கள் யாரையும் பிரித்து பார்க்க மாட்டோம், யாரையும் ஏற்றத்தாழ்வோடு பார்க்க மாட்டோம், எல்லோருமே அல்லாஹ்வுடைய உயர்ந்த அந்தஸ்தை பெற்ற ரசூல்மார்கள் என்று நாங்கள் ஈமான் கொள்வோம். எல்லா நபிமார்களையும் நாங்கள் ஈமான் கொள்வோம். அதுல 5 விசேஷமான ரசூல்மார்கள் உலுல் அஸ்ம் என்று இருக்கிறார்கள். ஹஸ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 2, 3வது ஹஸ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம், 4வது ஹஸ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம், 5வது ஹஸ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 5 நபிமார்களும் விசேஷமானவர்கள். இதை நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம். கடைசியாக வல் யௌமில் ஆஹிர், கடைசிக்கு முன்பதாக 5வது மறுமை நாளை ஈமான் கொள்கிறோம். இந்த ஆர்டர் எப்படி என்றால், அல்லாஹ் ஈமான் கொள்றோம். அல்லாஹ்விடம் இருந்து இந்த தூத நபிமார்களுக்கு கொண்டு வரக்கூடியவங்க மலக்குகளை கொண்டு ஈமான் கொள்றோம். மலக்குகள் தூத சும்மா கொண்டு வர மாட்டாங்க, ஒரு வேதமாக கொண்டு வருவாங்க. அதனால் அல்லாஹ்வுடைய இந்த புக், அல்லாஹ்வுடைய வேதம், இதை நாங்கள் ஈமான் கொள்கிறோம். 4வது யாருக்கு அது கொடுக்கப்படுது? நபிமார்களை கொண்டு ஈமான் கொள்றோம். 5வது மறுமை நாள் நாங்கள் செய்யக்கூடிய அமல் இபாரத்துகள் எல்லாவற்றுக்கும் உரிய கூலி இறுதி நாள் வல் யௌமில் ஆஹிர்னு வந்திருக்குது. துனியாவுடைய கடைசி நாள் தான் இந்த மறுமை நாள், அல் யௌமில் ஆஹிர். அதுக்கு பிறகு சொர்க்கம் அல்லது நரகம். அல்லாஹ் எங்களுக்கு சொர்க்கத்தை நசீபாக்குவானா. யா அல்லாஹ், நரகத்தை விட்டு எங்களை பாதுகாப்பாயா. ஆகிரத்துடைய முதலாவது நாள் அந்த அல் யௌமில் ஆஹிர். இதைத்தான் சூரா ஃபாத்திஹாவுல மாலிகி யௌமித்தீன், கூலி கொடுக்கப்படுகிற நாள். அந்த நாள்ல பலருக்கு பலத்த கஷ்டங்கள் இருக்கும். மிக நீளமான நாள். சிலருக்கு அது 50,000 வருஷங்களை போல நீளமாக இருக்கும். சிலருக்கு 2 ரக்காத்துக்கள் தொழுவதை போல சுருக்கமாக இருக்கும். அது மனிதர்கள் வித்தியாசம். நல்ல மனிதர்களுக்கு அது இன்பமான நாள். அல்லாஹுடைய மாளிகையில வீற்றிருக்கிற நாள். ஹவுதுல் கௌசர் என்ற இன்பமான ஆற்றிலிருந்து தண்ணீர் குடிக்கிற நாள். அந்த தண்ணீரை குடிச்சா அது அவர் மறுமையில சுவைக்கின்ற இன்பமான ஒரு பானம், அவருக்கு தாகம் ஏற்படாது. சில மனிதர்களுக்கு அந்த மறுமை நாள்ல இந்த கடல் நீர் முழுவதை குடித்தாலும் தீராத தாகம் அவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கும். அவர்கள் செய்த அநியாயத்துரிய வெளிப்பாடு அந்த நாள். அல்லாஹு அக்பர் வல் யௌமில் ஆஹிர். அதே போல வதுமின பில் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி, கதா கத்ரை கொண்டு ஈமான் கொள்வதும் வாஜிப் என்பதாக சொன்னார்கள். அது ஈமானுடைய கடைசி. ஒரு முஃமினுடைய ஈமானுடைய இன்பமே கதா கத்ரை கொண்டு அவர் ஈமான் கொள்வது. கதா என்பது என்ன, கதிர் என்பது என்ன? கதா என்பதே அல்லாஹ் இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னால எல்லா விஷயங்களையும் உம்முல் கிதாப் என்ற தன்னுடைய ஒரு அடிப்படையான ஒரு கிதாபுல எல்லா விஷயத்தையும் பதிவு செய்து விட்டான். அது மரத்திலிருந்து விழுற இலை, ஒரு மனிதனுடைய வாழ்நாள், ஒரு மனிதனுடைய பெற்றோர்கள், உலகத்தில் இன்றைக்கு எதெல்லாம் நடக்குதோ எல்லாமே அல்லாஹு தாலா முடிவு செய்தது நடக்குது. இதை ஈமான் கொள்ளாட்டி நாங்கள் முஃமின் இல்லை. இதை ஈமான் கொண்டே ஆக வேண்டும். வல் கத்ர் என்பது அல்லாஹ் உம்முல் கிதாபுல முடிவு செய்த விஷயங்களை அல்லவ்ஹுல் மஹ்ஃபூத் என்ற பதிவேட்டில் பதிவது. இது கதிர் என்பதாக உலமாக்கள் விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க. சிலர் உம்முல் கிதாப் என்பதும் லவ்ஹுல் மஹ்ஃபூத் என்பதும் ஒன்றுதான் என்றும் சொல்லியிருக்கிறாங்க. ஒட்டுமொத்தத்தில் அல்லாஹு தாலா ஒட்டுமொத்தமாக முடிவு செய்த விஷயங்களை கதா என்றும்,
முடிவு செய்த விஷயங்களை ஒவ்வொன்றாக நடத்தி கொண்டிருப்பதை கதிர் என்று உலமாக்கள் சொல்லியிருக்கிறார். அந்தந்த காலத்தில் அந்தந்த கதிர் அல்லாஹுடைய அந்த நிர்ணயம் நடந்து கொண்டிருக்கும். இன்றைக்கு எவ்வளவு மழை பெய்ய வேணும் அல்லாஹு தாலா முடிவு செஞ்சது நடந்து கொண்டிருக்கும். இன்றைக்கு யாரை உயர்த்த வேணும், யாரை தாழ்த்த வேணும், யாரை மரணிக்க வேணும், யாரை உயிர்ப்பிக்க வேண்டும், இதெல்லாம் அல்லாஹுடைய கதிர் அடிப்படையில் நடந்து கொண்டே இருக்கிறது. அதுதான் அல்லாஹு தாலா அல்லாஹ்விடத்திலே எல்லாமே பிகதர் கதிர் அடிப்படையில் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார். அல்லாஹு அக்பர். அன்பான சகோதரர்களே, எங்களை அடைஞ்ச ஒரு விஷயம், அது எங்களுக்கு விருப்பமாக இருந்தோ வெறுப்பாக இருந்தோ, நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம், நடந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம், நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம், இது என்னை விட்டும் தவற இருந்ததல்ல. நான் என்னதான் செஞ்சிருந்தாலும் இதுதான் நடந்திருக்கும். அதே போல எங்களுக்கு கிடைக்காத தவறிப்போன ஒரு விஷயம், நான் என்னதான் செய்திருந்தாலும் இது எனக்கு கிடைக்க இருந்ததல்ல என்ற ஈமான் இல்லாம ஒருவர் மௌத்தானா அல்லாஹ் பாதுகாக்க வேணும், அவர் சொர்க்கம் நுழைய மாட்டார். ரிவாயத்து வந்திருக்குது. அப்ப எங்களுடைய ஈமானை எவ்வளவு புதுப்பிக்க வேணும். கோபம் வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹுடைய ஏற்பாடு தானே நடக்குது. அது மனைவியாலேயோ பிள்ளையாலேயோ நண்பனாலேயோ எதிரியாலேயோ அல்லாஹுடைய ஏற்பாடு இருந்திருக்குது, நடந்து கொண்டு போகுது என்கிறது ஒரு முஸ்லீமுக்கு இதை போல ஒரு ஆறுதல், இதை போல ஒரு ஷிஃபா, இதை போல ஒரு உறுதி, இதை போல ஒரு கான்ஃபிடென்ட், இதை போல ஒரு மன உறுதி வேறு எதுவுமே இல்லை. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு நடக்குது. இதைத்தான் இன்றைக்கு கஸாவில் இருக்கிற மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க, செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இதனால தான் எது நடந்தாலும் தன்னுடைய வீடு சுக்குநூறாகுது, தன்னுடைய குடும்பத்தில் எத்தனையோ ஷஹீதுகள் அல்ஹம்துலில்லாஹ் என்றாங்க. ஏழுமாயுது. சுப்ஹானல்லாஹ், ஈமான் அஸராத். இதே போலதான் அன்பான சகோதரர்களே, ஆனால் நாளைக்கு நடக்க போற விஷயத்துக்காக முயற்சி செய்யுங்க என்பது குர்ஆனுடைய கட்டளை. வப்தகு மா கதபல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களுக்கு எழுதி இருக்கிறதை நீங்கள் முயற்சி செய்து தேடுங்கள், சும்மாவும் தேட சொல்லல. இப்தகா என்பது முயற்சித்து தேடுவது. அல்லாஹ் எழுதி இருக்கிறத நீங்க முயற்சி செய்து தேடுங்கள். யா ரசூலல்லாஹ், எல்லாமே அல்லாஹ்வுடைய கதா கதிரண்டா, நாங்க அப்படியே நம்பிக்கொண்டு சும்மா இருக்கட்டுமா? அஃபலா நதவக்கல், நாங்க அப்படி இருக்கட்டுமா? ஒட்டகத்தை கட்டி போடாம அல்லாஹ் நினைச்சா பாதுகாப்பான், அல்லாஹ் நாடினா அது ஒட்டகம் அப்படியே எங்கேயாவது போயிடும். இல்லை, முயற்சி செய்யுங்க, ஒட்டகத்தை கட்டி போடுங்க. அகில்ஹா வ தவக்கல் அலல்லாஹ், பிறகு அல்லாஹ் இடத்துல தவக்குல் வைங்க, தேடுங்க, வாரத்தை கபூல் செய்யுங்க, வியாபாரம் செய்யுங்க, முயற்சி செய்யுங்க, தொழில் செய்யுங்க, திருமணம் செய்யுங்க. அல்லாஹு தாலா சொல்றார், அந்த வப்தகு மா கதபல்லாஹு லக்கும் என்கிறது மனைவிமார்களோட சேருங்க, முயற்சி செய்யுங்க, அல்லாஹ் உங்களுக்கு எழுதிய குழந்தைகளை நீங்க தேடி பெற்றுக்கொள்ளுங்கோ. சூரா பக்ரா. அன்பான சகோதரர்களே, கதா கதிர் என்பது வேறு, அது அல்லாஹுடைய ஏற்பாட்டோடு உள்ளது. தவக்குல் என்பது ஒரு மனிதனுடைய உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட இபாதத். முயற்சி என்பது ஒரு மனிதனுடைய உறுப்புகளோடு சம்பந்தப்பட்ட இபாதத். அப்ப உறுப்பால முயற்சி செய்வாரு, உள்ளத்துல தவக்குல் இருக்கும். சலாக்கள் உள்ளத்துல வைக்கிற தவக்குல உறுப்புக்கு வச்சுட்டாரென்றால், நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு நடக்கட்டும் என்று சும்மா இருந்துட்டா இது பிழை. அது உள்ளத்துக்கு வர வேண்டிய இபாதத். உடம்புல முயற்சி இருக்க வேணும். அல்லாஹு தாலா எங்களுக்கு தெளிவான விஷயங்களை விளங்குற தௌஃபீக தருவானாக. இறுதியாக இந்த ஹதீஸுடைய கேள்வியில் ஒரு பகுதி கேட்டார்கள், ஃபஅக்பிர்னி அனில் இஹ்சான், இஹ்சான் என்றால் என்னவென்று சொல்லித்தாருங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட நேரத்தில் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு, அல்லாஹ்வை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது போல அல்லாஹ்வை வணங்குவது. ஃபஇல்லம் தகுன் தராஹு, நீங்கள் அல்லாஹ்வை பார்க்காவிட்டாலும் ஃபஇன்னஹு யராக், நிச்சயமாக அவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான். ஒரு மனிதனுடைய மக்காமாத்துகளில் இஸ்லாம் முதலாவது, இஸ்லாத்துக்கு பிறகு அவன் ஈமானுடைய அந்தஸ்தை அடைந்து கொள்கிறான். ஈமானுடைய அந்தஸ்துடைய ஆக பெரிய இடம் இஹ்சானுங்கிற மகாம், இஹ்சானுங்கிற அந்த இடம். இது என்னென்றால் அல்லாஹ்வை நான் பார்த்து கொண்டிருக்கிறத போல தொழுகிறது. எப்படி இருக்கும்? சுப்ஹான் அல்லாஹ், அல்லாஹ்வை நான் பார்த்து கொண்டிருக்கிறத போல தொழுதால், தொழுக மட்டுமல்ல எல்லா இபாதத்தும். அந்த அபுத் அல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மனிதனுடைய அசைவோ வியாபாரம் செய்ய போக்கள் அல்லாஹ் என்னை பார்த்துட்டு இருக்கிறானப்பா, விவசாயம் செய்ய போக்கள் அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான். இவர் போறாரு, ஒரு ஆளோட பேசி கொண்டிருக்கிறார், இவருடைய உள்ளத்துல போது அல்லாஹ் என்னை பார்த்துட்டு இருக்கிறான். ஒரு சபையில் இருக்கிறாரு, அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறான். அழிமை தேடி கொண்டு இருக்கிறார், அழிமை படிச்சு கொடுத்துட்டு கொண்டு இருக்கிறார், அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறான் என்று சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறான். மனைவியோட குடும்பத்தோடு இருக்கிறார், அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார். குடும்பங்களோட ஒரு சபையில் இருக்கிறார், என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறார், ஒரு ஹோட்டலில் ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருக்கிறார், வெளிநாட்டில் இருக்கிறார், எங்கேயோ இருக்கிறார், இவருடைய சிந்தனை இருக்குது, அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறான்.
இது இருக்குதே, இதுதான் அலல் மகாமாத். அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருந்தால் இவருடைய அசைவு எப்படி இருக்கும்? நான் போகிற நேரத்தில் இவர் ஆக விரும்பக்கூடிய அல்லது இவருக்கு தேவையான ஒரு தலைவர், இவருடைய பிரசிடென்ட், இவருடைய பாஸ் இவர் எப்படி பார்த்து கொண்டிருக்கிறார். இவர் போகிற வாரதெல்லாம் என்ற இவருக்கு பெரிய ஒரு கூலி ஒன்றை, ஒரு கிஃப்ட் ஒன்றை கொடுக்குறதை பார்த்து கொண்டிருக்கிறார். இவருடைய அசைவு எப்படி இருக்கும்? இவருடைய பேச்சு எப்படி இருக்கும்? இவருடைய நடத்தை எப்படி இருக்கும்? எவ்வளோ நடிப்பார், எவ்வளோ கஷ்டத்தோடு சில விஷயங்களை செஞ்சு கொள்வார். ஆள் பார்த்துட்டு இருக்குது இல்லையா? ஒரு சிசிடிவி ஒன்று இருக்குது என்றாலே அவருடைய அசைவு எல்லாத்தையும் அடக்கி கொள்கிறாரு. தேவையில்லாமல் சிரிக்க மாட்டார், தேவையில்லாமல் என்ற இவர்கிட்ட எல்லாம் ரெக்கார்ட் ஆகுது. அல்லாஹ் பார்த்து கொண்டு இருக்கிறான் என்றால் சுப்ஹான் அல்லாஹ் சொல்லிவிட்டு, உங்களுக்கு அந்த அந்தஸ்தை அடையாவிட்டாலும், நீங்கள் அல்லாஹ்வை பார்க்குற மாதிரி இல்லாவிட்டாலும் அல்லாஹ் உங்களை பார்க்கிறான். இது இதை விட கொஞ்சம் குறைஞ்சது. அல்லாஹ் என்னை பார்க்குறான், அல்லாஹ் பார்த்து கொண்டு இருக்கிறான். நான் அல்லாஹ்வை பார்க்குறதுங்கிறது ஆக உயர்ந்த அந்தஸ்து. அது அவுலியாக்களுடைய, நபிமார்களுடைய, நாதாக்களுடைய இடம். இல்லாவிட்டால் சாதாரணமான ஒரு முஃமினுடைய ஸ்டார்டிங் அல்லாஹ் என்ன பார்க்குறான் என்ற சிந்தனை திக்ரூடாக இது ஒரு மனிதனுக்கு உருவாக வாய்ப்பு இருக்குது. இதனால் தான் உலமாக்கள் ஜிக்ரை எங்களுக்கு ஊட்டியிருக்கிறாங்க. இதற்கு பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கியாமத்துடைய நாளை பற்றிய சில கேள்விகளை கேட்டாங்க. அதனுடைய விளக்கம் இல்லாமல் அதனுடைய வார்த்தைகளை மட்டும் சொல்லி இன்றைய வகுப்பை நாங்கள் முடிச்சுக்கொள்வோம். கேட்டார்கள், ஃபஅக்பிர்னி அனி ஸாஅ, கியாம நாளை பற்றி எனக்கு சொல்லுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மல் மஸ்ஊலு அன்ஹா பிஅஅலம மினஸ் ஸாயில், கேள்வி கேட்கப்படக்கூடிய நான் கேள்வியை கேட்கிற உங்களை விட அது சம்பந்தமான அறிவிலே கூடியவன் அல்ல. உங்களை விட எனக்கு அதை பற்றி தெரியாது. அப்பொழுது அந்த மனிதர் கேட்கிறார், அந்த உருவத்தில் உள்ள மலக்கு கேட்கிறார், ஃபஅக்பிர்னி அன் அமாராத்திஹா, கியாமத்துடைய அடையாளங்களையாவது சொல்லித்தாருங்கள். அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் சில அடையாளம். ஒன்று சொன்னார்கள், அன்தலிதல் அமது ரப்பதஹா, ஒரு பெண் தன்னுடைய எஜமாட்டியை பெற்றெடுப்பாள். ஒரு உம்மா தன்னுடைய எஜமாட்டி, தன்னை அடக்கக்கூடிய ஒரு குழந்தையை பெற்றெடுப்பாள். அதாவது தாய்மார்களை அடிமையாக பாவிக்கிறத போல பிள்ளைகள் பிறப்பார்கள். பிள்ளைகள் உம்மா அப்பாவை அடக்குவாங்க, உம்மா அப்பாவை கட்டுப்பட மாட்டாங்க. அப்படியான குழந்தைகளை பெற்றெடுத்தல், இது இதற்குரிய ஒரு அர்த்தம். وأن ترى الحفاة العراة العالة رعاء الشاي يتطاولون في البنيان. சொன்னார்கள், பாதரட்சை அணிய வசதி இல்லாதவங்க, செருப்பு போட வசதி இல்லாமல் வெறுங்காலோடு நடந்து திரிந்தவர்கள். அல் உராத், தன்னுடைய அவுரத்தை கூட மறைச்சிக்கொள்ள இயலாத அளவுக்கு உடுப்பு இல்லாமல் இருந்தவங்க. அல் ஆலா, ஏழைகளாக இருந்தவர்கள். ரிஆ ஷாய், ஆடு மேய்த்து கொண்டு கூலி வேலை செய்து கொண்டு ஆடு மேய்த்து கொண்டிருந்தவர்கள். யததாவலூன ஃபில் புன்யான், உயரமான கட்டிடங்களை போட்டி போட்டு கட்டுவதை பார்த்தால் கியாம நாள் வந்து விட்டது என்று விளங்கிக் கொள்ளுங்கள். உலகத்தில் எப்பயுமே இவ்வளோ உயரமான கட்டிடங்கள் பொதுவாக மக்கள் அரசர்கள் காலத்தில் கட்டியிருக்கிறான். சும்மா ஒன்றுமே இல்லாமல் இருந்தவங்க திடீரென்று பணக்காரனாகி பெரிய பெரிய கட்டிடங்களை கற்ற அளவுக்கு பணம் வந்து சேருது என்றால், இன்றைக்கு நேற்று முந்தின நாள் 10 வருஷத்துக்கு முந்தைய ஏழையாக இருந்தவர் பெரிய பில்டிங்கோடு இருக்கிறார். இப்படியான மாற்றங்கள் உலகத்தில் உருவானால் அப்போ அது என்ன ஒரு வித்தியாசமான மாற்றம் கியாம நாளை எதிர்பாருங்க. கால உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறாங்க, சும்மன் தலாக், எழுப்பிட்டு போய்த்தார் மனிதர். ஃபலபிஸ்து மலியா, நான் கொஞ்ச நேரம் நானும் அப்படி இருந்தேன், யார் ஆளுன்னு தெரியா, வந்தார் போயிட்டாரு, நாங்கள் இருந்தோம். சும்ம காலலி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பார்த்து, யா உமர் அத்தத்ரி மனி ஸாயில், இந்த இடத்துக்கு வந்து கேள்வி கேட்டவர் யார் என்று தெரியுமா? குல்து, நான் சொன்னேன், அல்லாஹு வ ரசூலுஹு அஅலம், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் தான் தெரியும், எனக்கு தெரியாது. கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஇன்னஹு ஜிப்ரீல், அவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ்வுடைய மலக். அதாக்கும் யுஅல்லிமுக்கும் தீனக்கும், அவர் உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்கு சொல்லித்தர வந்திருக்கிறார் என்றார்கள். உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்கு சொல்லித்தர வந்திருக்கிறார் என்றார்கள். அல்லாஹு தஆலா இந்த தீனை விளங்கி, இந்த தீனை ஒழுக்கத்தோட, தேட்டத்தோட, உள்ளச்சத்தோட அமல் செய்து அல்லாஹுடைய பொருத்தத்தையும் நெருக்கத்தையும் அடைந்து அல்லாஹுடைய தீனுக்கு ஹிதுமத் செய்து எங்களோட சந்ததிகளுக்கு படித்து கொடுத்து அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைகிற தௌஃபீக் எங்களுக்கு நசீபாக்குவானாக. யா அல்லாஹ் எங்களை மன்னிப்பாயாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொரிந்தருள்வாயாக. யா அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மலாயிகா அவர்கள் மீது ஸலவாத்து சொரிந்தருள்வாயாக. அல்லாஹ்வுடைய நபிமார்கள், ரசூல்மார்கள், நாதாக்கள், அவுலியாக்கள், நல்ல மனிதர்கள், உனக்கு முகர்ரபானவர்கள், உன்னுடைய மன்னிப்பை பெற்றவர்கள், உன்னுடைய ரஹ்மத்தை அடைந்தவர்கள்
எங்களுக்கு யா அல்லாஹ் தீன் வந்து சேர்வதற்காக தியாகம் செய்தவர்கள் சஹாபாக்கள் எல்லோர் மீதும் நீ உன்னுடைய மேலான ஸலவாத்தையும் சலாமையும் சொரிந்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய தவறுகளை மன்னிப்பாயாக. எங்களுக்கும் குர்ஆனுக்கும் மத்தியில் எந்த பாவம் திரையிடுகிறதோ அந்த பாவத்தை மன்னிப்பாயாக. எங்களுக்கும் சுன்னாவை விளங்குறதுக்கும் பாடமாக்குவதற்கு மத்தியில் எந்த பாவம் திரையிடுகிறதோ அந்த பாவத்தை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவத்தை மன்னிச்சு யா அல்லாஹ் அதை நன்மையாக மாற்றுவதற்கு கணப்பொழுதில் நீ தயாராக இருக்கிறாய் ரஹ்மான். எங்களோட பாவத்தை மன்னிச்சு யா அல்லாஹ் எங்களோட பாவத்தை நன்மையாக மாற்றுவாயாக. யா அல்லாஹ் ஹைரான இபாதத்துகள் செய்கிற தேட்டத்தை எங்களை உள்ளத்தில் ஏற்படுத்துவாயாக. உனக்கு விருப்பமான ஹிதுமத்துகளில் நீங்களை ஈடுபடுத்துவாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய தீனுடைய சுகுறுகளில் உன்னுடைய தீனுடைய ஹிதுமத்துகளில் எங்களை ஈடுபடுத்துவாயாக. யா அல்லாஹ் எங்கெங்கெல்லாம் உலகத்தில் மக்கள் தீனுடைய ஒவ்வொரு ஷுஅபாக்களை ஹயாத்தாக்கி கொண்டிருக்கிறார்களோ அந்த மக்களுக்கு நீ உதவி செய்வாயாக. யாரெல்லாம் முராபத்தா ரிபாத்தில் ஈடுபட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நீ உதவி செய்வாயாக. யாரெல்லாம் யா அல்லாஹ் தீனுடைய ஒவ்வொரு ஹிதுமாத்துகள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீ ரஹ்மத் செய்வாயாக. அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வாயாக. யா அல்லாஹ் தாயிகளாக நீ எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய மேலான பொருத்தத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. குறிப்பாக யா அல்லாஹ் உலகத்துடைய ஒரு சிறிய ஒரு பகுதியில் ரத்தம் ஓட்டப்பட்டு கொண்டிருக்குது யா அல்லாஹ். அந்த சிறைச்சாலைகளில் மக்களுக்கு அநியாயம் செய்யப்பட்டு கொண்டிருக்குது யா அல்லாஹ். யா அல்லாஹ் யூதர்களை நீ எப்படியெல்லாம் குர்ஆனில் கேவலமாக வர்ணிச்சிருக்கிறாயோ அவர்களுடைய கேவலமான குணங்களை நீ எங்களுக்கு சொல்லியிருக்கிறாயோ அத்தனை குணங்களையும் யா அல்லாஹ் உலகத்தில் அத்தனை அட்டுழியங்களையும் செய்து கொண்டிருக்கிறாங்க யா அல்லாஹ். நபிமார்களை கொலை செய்தவர்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் அந்த அநியாயக்காரர்களுடைய கெடுபிடிகளிலிருந்து யா அல்லாஹ் பலஸ்தீன் முஃமின்களையும் முஸ்லீம்களையும் ஏனைய முஸ்லீம்களையும் நீ பாதுகாப்பாயாக. அந்த யா அல்லாஹ் அந்த மக்களுக்கு பலஸ்தீன் மக்களுக்கு நீ உதவி செய்வாயாக. யா அல்லாஹ் அதில் ரஃபஹா அழிப்பதற்காக யா அல்லாஹ் படைகளை ஃபிரவுன் ஒன்று சேர்த்தது போல இந்த காலத்துடைய ஃபிரவுன் யா அல்லாஹ் ஒன்று சேர்த்து கொண்டிருக்கிறான் ரஹ்மானே. அன்புள்ளவர் உன்னிடத்தில் நாங்கள் முறையிடுகிறோம் ரஹ்மானே. யா அல்லாஹ் அந்த மக்களை நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் முஸ்லீம்களை நீ பாதுகாப்பாயாக. அவர்களுக்கு உறுதி ஏற்படுத்துவாயாக. அவர்களுக்கு யா அல்லாஹ் படைப்பலத்தை கொடுத்தருள்வாயாக. ஆயுத பலத்தை கொடுத்தருள்வாயாக. யா அல்லாஹ் ஃபிரவுனுடைய படையை நீ அழித்தது போல ஆது தமூதை நீ அழித்தது போல யா அல்லாஹ் ஒவ்வொரு கட்டங்களில் அபூஜஹலுடைய படையை நீ அழித்தது போல யா அல்லாஹ் இஸ்லாத்துக்கு எதிராக வந்தவர்களுடைய படைகளை நீ அழித்தது போல யா அல்லாஹ் இந்த காலத்துடைய யூத படையை யா அல்லாஹ் ஜயோனிஸ்டுகளுடைய படையை நீ அழித்து காட்டுவாயாக. உன்னுடைய குதிரத்தை வெளிப்படுத்துவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய உள்ளங்களை யா அல்லாஹ் ஆறுதல் அடைய செய்வாயாக. பலஸ்தீன் மக்கள் குறிப்பாக காசா மக்கள் குறிப்பாக சிரியா மக்கள் இழந்ததை விட யா அல்லாஹ் ஷாமுடைய மக்கள் இழந்ததை விட யா அல்லாஹ் ஏனைய முஸ்லீம் நாடுகளில் உள்ள மக்கள் இழந்ததை விட சிறந்தது அவர்களுக்கு கொடுப்பாயாக. அவர்களுடைய ஈமான அவர்களுடைய குர்ஆனை அவர்களுடைய யா அல்லாஹ் இல்மை நீ இன்னும் அதிகரிக்க செய்வாயாக. அன்புள்ளவனே உன்னுடைய குதிரத்தை நீ எங்களுக்கு வெளிப்படுத்துவாயாக. இஸ்லாத்துடைய கௌரவத்தை கண்ணியத்தை யா அல்லாஹ் முஸ்லீம்களுடைய உள்ளத்திலும் இஸ்லாத்துடைய விரோதிகளுடைய உள்ளத்திலும் ஏற்படுத்துவாயாக. இஸ்லாத்துடைய ஹைபத்தை இஸ்லாத்துடைய மகத்துவத்தை உலகத்துக்கு நீ பறைசாற்றுவாயாக. அன்புள்ளவனே எங்களுடைய தாய் தந்தையர்கள் சகோதர சகோதரர்கள் சொந்த பந்தங்கள் எங்களோட மனைவி பிள்ளைகள் சந்ததிகளுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களை நீ கபூல் செய்வாயாக. தீனுக்கு கபூல் செய்வாயாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட ஹைரான துஆக்கள் எங்களை பங்கு தருவாயாக. எல்லா ஷர்களை விட்டும் நீ எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் எங்களோட துஆக்களை ஏற்று கபூல் செய்வாயாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுடைய வார்த்தைகளாக எங்களை நீ ஆக்கி அருள்வாயாக. ஸல்லல்லாஹு தஆலா அலா நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அல்ஹம்துலில்லாஹ்.